ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சமூகத்துல திருமணம் என்பது ஆண்பாலை சார்ந்தவர்கள் பெண்பாலை சார்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா குழந்தை திருமணம் என்பது முழுக்க முழுக்க பெண்பாலுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. காரணம், இதற்கு பின்னாடி பெண் அடிமைத்தனம், இளம் வயதிலேயே பெண்களை விதவையாக மாற்றி சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைப்பது, இந்த மாதிரியான பல அவலங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் சமூக சீர்திருத்தவாதிகளான தந்தை பெரியாராக இருக்கட்டும், முத்துலட்சுமி அம்மையாராக இருக்கட்டும், இதை எதிர்த்து பல குரல் கொடுத்தாங்க. அதற்கு ஏற்றார் போல சட்டத்திலையும் குழந்தை திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில நம்ம இந்து மதத்துல எந்த மாதிரியான புராண கதைகள்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த முறை இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கா, அதனால எப்படிப்பட்ட விளைவுகள்லாம் இந்த சமூகத்துல உருவாக்கிட்டு இருக்கு, அதை பத்தி தான் இன்றைய சாட்டை நிகழ்ச்சியில பேச போறோம். முத்துலட்சுமி அம்மையாருடைய கண்ணோட்டத்துல இந்த குழந்தை திருமணத்தை அவங்க எப்படி பாக்குறாங்கன்றத அடுத்து வரக்கூடிய அறம் கூற்று பகுதியில பார்க்க போறோம். குழந்தை திருமணம் என்பதை முற்றிலுமாக ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு பல தலைவர்கள் போராடினாங்க. அதுல ரொம்ப முக்கியமான நபர்னா முத்துலட்சுமி அம்மையார சொல்லலாம். இவர் ஒரு மருத்துவரும் கூட. 1929ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்துடைய சட்டப்பேரவையில இந்த முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சட்டம் இயற்றணும் அப்படின்ற தீர்மானத்துல இவங்க ஒரு உரையாற்றி இருந்தாங்க. அந்த உரையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னாலே இழிவாதான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம சமூகத்துல மேல்தட்டு ஜாதியை சார்ந்தவர்களுக்கு ஒரு முறையை பின்பற்றிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இளமை பருவத்திலேயே இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் திருமணம் செய்து வைக்கிறது அப்படின்ற முறையை பின்பற்றிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுனாலே அது ஏழை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோராக இருக்கட்டும், அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா இது மிகப்பெரிய சுமையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை துர்பாக்கியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட துணையை நம்ம உருவாக்கி கொடுக்க போறோம் அப்படின்றத மிகப்பெரிய சுமையா பார்க்கறதுனால அந்த குழந்தை பிறந்து வளரக்கூடிய அந்த தருணத்திலேயே அது மேல இருக்கக்கூடிய பாசம்ன்றது குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த மாதிரியான ஒரு பிரசவ நிலையின் போது வெளியே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப ஏக்கத்தோட இருப்பாங்க. ஆண் குழந்தை பிறந்தே ஆகணும்னு உள்ள வந்து பார்த்துட்டு போகக்கூடிய தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப ஏமாற்றத்தோட வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே ஒரு மருத்துவராக இந்த விஷயம், அதாவது பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற விஷயத்தை பல பேர்ட்ட நாங்க மறைச்சிருக்கோம், கொஞ்ச நேரங்களுக்கு பிறகுதான் நாங்க சொல்லியிருக்கோம், அதை தயக்கத்தோட தான் போய் நாங்க சொன்னோம் அப்படின்னு அந்த அம்மையார் குறிப்பிட்டிருந்தாங்க. இது அந்த குடும்பத்தினருக்கு மட்டும் அதிர்ச்சியை தர்றது கிடையாது. சொல்ல போனோம்னா அந்த தாய்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை தருதுன்னே அவங்க சொல்றாங்க. என்னன்னா ஒரு தாய் அவள் ஒரு பெண் என்பதை மறந்து தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை ஈன்றெடுத்ததற்கு பிறகு அது பெண் என்பதை தெரிந்தவுடன் மிகப்பெரிய மன அழுத்தத்தை அந்த தாய் சந்திப்பதனால அந்த தாய் கிட்ட கூட இந்த மாதிரி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றதுல நாங்க மிகப்பெரிய தயக்கம் காட்டணும் அப்படின்னு அந்த அம்மையார் சொல்லியிருந்தாங்க. இது நம்ம சமூகத்துல ஒரு காலகட்டத்துல எந்த அளவுக்கு வேரூன்றி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு, அது குழந்தை பருவம் மாறுவதற்கு முன்னாடியே, அதாவது 8 வயது 9 வயதை கடப்பதற்கு முன்னாடியே உன்னுடைய திருமணத்திற்கு இந்த அளவுக்கு செலவு வரும், எந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஊட்டி அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலயே எதையெல்லாம் கொடுக்க கூடாதோ அதையெல்லாம் ஊட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனோம்னா பள்ளிக்கூடங்கள்ல படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவிகளை, சின்ன சின்ன குழந்தைங்களை பாதியிலே படிப்பை நிப்பாட்டிக்கிட்டு இந்த திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சமூக அவலம் அந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு முத்துலட்சுமி அம்மையார் சொல்றாங்க. இந்த குழந்தை திருமணத்தினால அந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையுமே இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதிலிருந்தே ஓடி விளையாடக்கூடாது, கத்தி சிரிக்க கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் போடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்கள் எல்லாம் எந்த மாதிரி நடந்துக்குவாங்களோ அந்த வழிவகையே இவங்களுக்கும் செஞ்சு தரப்படும். இந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கணும், இந்த மாதிரி தான் அவங்க சிரிக்கணும், எல்லாரும் முன்னாடி வெட்கப்பட்டு தான் பேசணும், நேரடியா வந்து அவங்க முன்னாடி நின்று பேசிடக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் போடப்படுது. வீட்டுக்கு வெளியே போய் பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவுமே இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய அவலம்ன்றது உருவாகுது. இது கடந்து சிறு வயதிலேயே பால் உணர்வை தூண்டக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இந்த சின்ன குழந்தைங்க மத்தியில விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது போக அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரி
மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னர் மாமியார் மாமனார் வீட்டுல போய் அங்கேயுமே இந்த பொண்ணு வேலைக்காரி மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். இதற்குன்னு இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லாம அந்த பெண் வளர ஆரம்பிக்கும். இப்படியே இருந்துதான் அதற்கு பிறகு காம பொருளாக தன்னுடைய கணவனுக்கு நேர்ந்து கொடுக்கப்படுவார். இந்த மாதிரி எந்த ஒரு ஆசைகள் பாசம் எதுவுமே இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை அந்த பெண்கள் வாழ்ந்துகிட்டே வந்துகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுவும் அங்க மாமியார் வீட்டுல போனதுக்கு அப்புறமும் பல கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்படி குழந்தை பருவத்திலேயே இன்னொரு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பருவத்தை அந்த பெண் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சுதான் அவங்க குழந்தை பருவம் மற்றும் முதுமை பருவம் இது ரெண்டு மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க. இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் துக்கம் எதையுமே அவங்க அனுபவிக்கிறதே கிடையாத ஒரு அவல நிலை இருக்குன்னு சொல்றாங்க. 1920 அந்த காலகட்டத்தில எல்லாம் சொல்ல போனோம்னா பெரிய பெரிய நகரங்கள்ல வேண்டுமானால் பெண்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்ததற்கு பிறகுதான் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பின்பற்றிட்டு வந்தாங்க. ஆனா சின்ன சின்ன கிராமங்கள்ல எல்லாம் சிறிய வயதிலேயே இந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்துறாங்க. இதனால சிறிய வயதிலேயே கருத்தரிப்பது கரு சிதைவு ஏற்படுவது இந்த மாதிரியான பேராபத்துகளை அவங்க சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பை அந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது, வலிமை பெற்றிருக்காது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு கர்ப்பப்பை அவங்களுக்கு இருக்காது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் கருச்சிதைவுன்றது ஏற்படுது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்டுக்கு 4 முதல் 5 முறை கருச்சிதைவு ஏற்படக்கூடிய ஒரு அவலம் அந்த நேரத்தில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி அந்த பெண் கருத்தரிச்சாங்கன்னா மிக நீண்ட வலி தரக்கூடிய சொல்ல போனோம்னா ஆயுதம் பயன்படுத்திய ஒரு பிரசவத்தை தான் அவங்க பார்த்து வந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அந்த குழந்தையும் அந்த பெண்ணும் உடல் அளவுல மிகவும் வலிமை இழந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. முத்துலட்சுமி அம்மையார் அவங்களுடைய 16 ஆண்டு கால மருத்துவ பணியில கிட்டத்தட்ட 12 15 வயதுக்கு உட்பட்ட தாய்மார்கள் பிரசவத்திற்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் பிரசவம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரசவத்திற்காக வரும்பொழுது உயிர் போகக்கூடிய வலியை அந்த சின்ன குழந்தைகள் அனுபவிக்கிறத பார்த்து நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க உரையில குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பெண்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த கருச்சிதைவு கரு கலைப்பு இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த கணவர்களுடைய பாலியல் ரீதியான அவங்களுடைய அணுகுமுறை. இந்த விஷயத்துல கணவன்மார்களும் ஏதாவது முதிர்ச்சியா நடந்துக்குவாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களும் சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால இதை பத்தின எந்த ஒரு அறிவும் கண்ணோட்டமுமே இல்லாம பாலியல் ரீதியாக அந்த பொண்ணை ஒரு காம பொருளா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல தான் அவங்களுமே வளர்ந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, சின்ன வயசுலயே அந்த கணவன் இறந்து போயிட்டானா சிறு வயதிலேயே இந்த பெண் விதவையாக மாற்றப்படுவாள். பொதுவாகவே இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் விதவையாக மாற்றப்பட்டால் மிகப்பெரிய அளவுல சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. மொட்டை அடிச்சு வெள்ளை சேலை கொடுத்து எந்த ஒரு நகையும் அவ அணியக்கூடாது, அவ சுப நிகழ்வுகள் எல்லாம் கடந்துக்க கூடாது. ஒரு ரோட்ல அவ நடந்து போனாலே அவளை பார்த்துட்டாலே அது ஒரு அபசகனம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம சமூகத்துல பார்த்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது சின்ன குழந்தை அவ எதுவுமே அனுபவிக்காம ஒரு சிறிய வயதிலேயே விதவையாக மாற்றப்படக்கூடிய அவலம் இருந்துகிட்டு இருந்துச்சு. சொல்ல போனோம்னா அன்றைய சென்னை மாகாணத்துல குழந்தையாக இருந்த பெண்கள் 92 லட்சத்திற்கும் அதிகமானோர் திருமணம் முடித்திருந்தாங்க. அதுல 40.2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி விதவைகளாக இருந்தாங்க அப்படினே சொல்லலாம். அப்ப மறுமணம் அப்படின்றதும் கிடையாது. அப்ப அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே விதவை அப்படின்ற கண்ணோட்டத்துல தான் இந்த சமூகம் பார்த்து வரும். அவங்களும் சமூகத்தை விட்டு ஒதுங்கி தான் இருப்பாங்க. இப்படியே பல பெண்களுடைய வாழ்க்கைன்றது அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முத்துலட்சுமி அம்மையாருடைய கூற்றுப்படி நாகரிகம் வளர்ந்த அறிவியல் வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகத்துல கிட்டத்தட்ட 18 வயதை கடந்ததற்கு பிறகுதான் திருமணம் அப்படின்ற முறையை தான் பின்பற்றிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சமூகத்துல மட்டும் இந்த மாதிரி பின்பற்றிட்டு வர்றதுங்கிறது நம்மள மடமையில போட்டு தள்ளக்கூடிய ஒரு முறையாகத்தான் இந்த முறையை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த நாகரிக வளர்ச்சி பெற்ற மற்ற சமூகத்துல எல்லாம் அதிகமான வயதுல திருமணம் முடிக்கிறதுனால எந்த விதமான கஷ்டங்களையுமே அந்த குடிமக்களை அனுபவிக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் மதத்தின் அடிப்படையில் இந்த அவலத்தை சமூக அவலத்தை கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இதை உடனடியாக கலைந்து ஒழிய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்டவருடைய முயற்சியால் தான் 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வந்து இந்த குழந்தை திருமணம்ன்றது ஒழிக்கப்பட்டது. ஆனா இன்றைய காலகட்டம் வரைக்குமே அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தாலும், எப்படி வரதட்சணை வாங்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இன்னைக்கும் வரதட்சணை கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கோ அந்த மாதிரி குழந்தை திருமணம்ங்கிறது தடை செய்யப்பட்டாலும் இன்றைய காலகட்டம் வரையிலேயே இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பல சமூகங்கள்ல அதை இன்னும் தொடர்ச்சியா நடத்திட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இறுதி பகுதியான சவுக்கடியில பார்க்க போறோம். குழந்தை திருமணம் என்பதை பற்றி அன்றைய காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லி முத்துலட்சுமி அம்மையார் எப்படி பார்த்தாங்கன்னு முந்தைய பகுதியில் பார்த்தோம். அடுத்து குழந்தை திருமணத்தை பற்றி ஒரு சில கேள்விகளை நம்ம மக்கள் மத்தியில முன்னெடுத்து வச்சோம். அதற்கான பதில்களை தான் வரக்கூடிய பகுதியில பார்க்க போறோம். இது உறக்க சொல்வோம். மக்களுக்கான முதல் கேள்வி,
குழந்தை திருமணம் என்ற முறை இப்ப தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு சில பத்திரிகைகள்ல இந்த நாள் வரைக்கும் குழந்தை திருமணம் நடந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு 12 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்றாங்க. தெரியாத அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 22 வயசு 20 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும். இதை விட சின்ன குழந்தைங்கலாம் எடுத்து போய் கூட இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அது வன்மையா கண்டிக்கணும். இல்ல இப்ப இருக்க காலகட்டத்தில் குழந்தை திருமணத்தை வந்து நான் கண்டிக்கத்தக்கதான் பார்க்குறேன். ஏன்னா கண்டிப்பா ஒரு பொண்ணா இருந்தா ஒரு மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு 22 வயசு 25 வயசு ஆகணும். கண்டிப்பா அது ஒரு தவறான ஒன்று தான். ஏன்னா ஒரு திருமணங்கிறது ஒரு வயது இருக்கு. அந்த வயதுல தான் நமக்கு வந்து மெச்சூரிட்டி வரும். மெச்சூரிட்டி வந்தவங்க தான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். அந்த மெச்சூரிட்டி வரதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வச்சோம்னா அவங்களோட வாழ்க்கை முறைகள் மாறும். அவங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது கம்மியாக தான் நடக்குது. பட் கிராமப்புறத்தில் அந்த குழந்தை திருமணம் அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. இது அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த குழந்தை திருமணத்தை அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்குங்கிறது. சிட்டியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சைல்ட் மேரேஜஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. மெட்ரோபாலிட்டன் பொறுத்த வரைக்கும் மைட் பி கிராமத்தில் நடக்கலாம். இது வந்து திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். இது வந்து ஸ்ட்ரிக்டாக இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும். அடுத்த கேள்வி, ஆண்களுடைய திருமண வயது 21 அப்படின்னு உயர்த்தினதுனால தான் நிறைய பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னு இல்லைங்க, இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் மெச்சூரா இருக்காங்க. ஒரு சில பேர் செய்யற தவறான இதுதான் நான் நினைக்கிறேன். எல்லா பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அப்படி அதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. பெற்றோர்களோட வளர்ப்பை பொறுத்து தான் வந்து நம்ம திங்க் பண்ற விஷயங்களா. பெற்றோர் நல்ல பையனை வளர்த்துருந்தாங்கன்னா அவன் நல்ல திங்கிங் தான் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் எல்லாமே வந்து கெடுதலும் இருக்கு நல்லதும் இருக்கு. நமக்கு எது நல்லது தேவையோ அதை பிரிஞ்சு பண்ணாலே போதும். அதுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வயதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மனசு தான் முதல்ல இருக்கணும். மனசு வளர்ப்பு வீட்டில் நல்லபடியாக வளர்த்தாங்கன்னா மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் ஒரு தவறான பாதைக்கு யாரும் போக மாட்டோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பேரண்ட்டும் வந்து ஒரு குழந்தைய வந்து தப்பாக வளர்க்க மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக எக்ஸ்போஷர், சொசைட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஸோ இதுக்கும் ஏஜ் ஃபேக்டருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. டெஃபினட். மக்களுக்கான இறுதி கேள்வி, விதவைகள் மறுமணத்தை நீங்க ஆதரிப்பீங்களா? நீங்க ஒரு விதவைய திருமணம் செய்வீங்களா? புருஷன் இல்லைன்னா ஒரு சின்ன வயசா இருந்தா மறுமணம் கல்யாணம் பண்ணிக்கலாம். குழந்தை இல்லைன்னா பண்ணிக்கலாம். இப்போ நிறைய நடக்குது. அதெல்லாம் முன்னாடி காலத்துல நீங்களாம் வித திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வித திருமணம் ஒரு குழந்தை இருந்தாலே பண்ணிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டே அந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி அப்புறம் அப்படி பண்ணியிருக்காங்க. இறந்து போன வந்து ஒரு குழந்தையோடையும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டா கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா நல்ல பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வாய்ப்பு இருந்திருந்தா கல்யாணம் பண்ணிருப்போம் கண்டிப்பா. மனு தர்மம் ஸ்மிருதி தர்மத்துல எப்படி இந்த குழந்தை திருமணத்தை ஆதரிச்சு நடைமுறைகள்லாம் பின்பற்றப்பட்டு வந்தது, அதோடைய விளைவுகள் நம்ம சமூகத்துல எப்படி இருந்தது, இன்றைய காலகட்டம் வரைக்கும் இந்த குழந்தை திருமணம் எப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியான சவுக்கடியில பார்க்க போறோம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை எந்த சமயத்துல திருமணம் முடித்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது வேதத்துல ஒரு மாதிரி சொல்றாங்க. என்னன்னா 12 வயது வரைக்கும் வச்சிருக்கணும், அதுக்கப்புறமாட்டி அவங்களை திருமணம் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனுஸ்மிருதி தர்மத்துல என்ன மாதிரி சொல்றாங்கன்னா ஒரு பெண் கன்னிகையாக இருக்கும் பொழுதே திருமணம் முடிச்சு கொடுத்துடணும். அதனால தான் திருமணம் அப்படின்ற வார்த்தையை சமஸ்கிருதத்துல கன்னிகா தானம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கன்னிகையாக இருக்கக்கூடிய பெண்ணா 8 வயதுக்கு உட்பட்ட பெண். அதைத்தான் அஷ்டவர்ஷா பலேத் கன்யான ஆதி புருஷர் குறிப்பிட்டிருந்தார். இதை வச்சு பார்க்கும் பொழுது 8 வயதுக்கு உட்பட்ட பெண்ணை தான் கன்னிகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பெண்ணை கன்னிகையாக இருக்கும் பொழுது ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு தானமாக கொடுப்பதுதான் கன்னிகா தானம், அதாவது கல்யாணம் அப்படின்ற பேரே வந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு பெண் கன்னிகையாக இருக்கும்போது திருமணம் முடிச்சு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அவர் ருதுவாக மாறிய பின்பு, அதாவது 8ல இருந்து 13 வயது, இந்த வயதுக்கு உட்பட்டு அவளை திருமணம் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ற கட்டுப்பாடு இந்து சமயத்தை பின்பற்றிட்டு வந்த மக்கள் மேல கொண்டு போய் திணிச்சாங்க. அதை கடந்து ஒரு மரப்பாச்சி வச்சு விளையாண்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. சரியா 8 வயதுல. அதற்கு பிறகு அந்த பொண்ணு வயதிற்கு வந்ததற்கு பிறகு அந்த ஆண்மகனோடு உடல் உறவு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சடங்குகள்லாம் வச்சு அந்த மாதிரியான முறைகள்லாம் பின்பற்றி வந்துகிட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் 8 வயதுக்குள்ள அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த பெண் வயதுக்கு வருவதற்குள்ள திருமணம் முடிச்சு வச்சிடணும். அதுதான் அந்த ருது காலம்னு சொல்லுவாங்க. வயதுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்திற்குள்ள திருமணம் முடிச்சு வச்சிடணும். ஒருவேளை யாராவது அதுல இருந்து தவறிட்டாங்கன்னா என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுது அப்படிங்கிறத மனுஸ்மிருதியில குறிப்பிடுறாங்க.
என்ன மாதிரியான தண்டனை அதுன்னா, அந்த பெண் மாதவிலக்கு பருவத்தில் வரும்பொழுது அந்த பெண்ணுடைய மாதவிலக்கு சமயத்தில் வரக்கூடிய அந்த கழிவுகளை வாங்கி அந்த பெண்ணுடைய தந்தையானவர் ஒரு சொட்டு விடாம அத்தனையுமே குடிக்கணும் அப்படின்னு வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு முறையை தான் அந்த காலத்துல பின்பற்றிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதை யாராவது செய்வதற்கு துணிவாங்களா? அதற்கு பயந்தே பல பேர் தங்களுடைய உயிரை கூட மாச்சிருக்காங்க அப்படின்ற தகவல்களும் குறிப்பிடுறாங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா இன்னொரு ஒரு மாற்று வழியையும் சொல்றாங்க. அதாவது இந்த விஷயத்தை தப்பிக்கணும்னா ஒவ்வொரு முறையும் அந்த பெண் மாதவிலக்கு வரும் பொழுது ஒரு மாடை வாங்கி ஒரு பிராமணருக்கு தானமா கொடுக்கணும் அப்படின்ற முறையை பின்பற்றிட்டு வந்தாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் இவங்க காட்டுல மழை பெய்யற மாதிரி தான் இந்த வேத தர்மம், ஸ்மிருதி தர்மம் இது எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்கன்னு இது மூலமா நமக்கு தெரியுது. இப்படிதான் குழந்தை திருமணம் என்ற முறையை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியை சார்ந்தவங்க எல்லாருமே தொடர்ச்சியா பின்பற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு முறையாக மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய குழந்தை திருமண தடை சட்டம்ங்கிறத சாரதா சட்டம்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்த பெயர் வந்ததுங்கிறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை கொண்டு வரணும்ங்கிறதுக்காக திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பெண்ணுரிமையை பேசக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாரும் பெரிய அளவில் போராடிருக்காங்கன்றதை இங்க நம்ம குறிப்பிட்டே ஆகணும். இந்த போராட்டம் என்பது, அதாவது குழந்தை திருமணத்திற்கு எதிரான போராட்டம், எதிரான குரல் என்பது 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி கட்டத்தில் இருந்தே துவங்கிருச்சுன்னே சொல்லலாம். சரியாக சொல்லணும்னா 1880 BM மலபாரி என்பவர், குஜராத்தை சார்ந்தவர், இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, 5 வயது 6 வயது குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, இதை கண்டிப்பா தடை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதனைத் தொடர்ந்து 1889ஆம் ஆண்டு புளோமினி என்ற ஒரு சிறுமி, அதாவது 11 வயது சிறுமி, இந்த சிறுமி 31 வயது ஆணோடு உடலுறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, அதாவது இவங்களுக்கு திருமணமாகி உடலுறவில் ஈடுபடும் பொழுது அந்த பெண் இறந்து விடுகிறாள். இந்த தகவல் வருது. இதை தொடர்ந்து தான் ஆங்கிலேய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து 1891ஆம் ஆண்டு ஒரு சட்ட இறுதி வடிவத்துக்கு வர்றாங்க. அதாவது குழந்தை திருமணம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க போற அந்த நிலைக்கு ஆங்கிலேய அரசு தள்ளப்படுது. இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் இந்தியாவில் நடந்துச்சு. ஆமா, இந்தியாவுடைய தேசபக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பால கங்காதர திலகர், இவரை நம்ம பத்தி சொல்லணும்னா இவர் முக்கியமான ஒரு ஹிந்துத்துவவாதியும் கூட. ஆனா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேராலே மிகப்பெரிய தேசபக்தர் இந்த நாள் வரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய கேசரின்ற நாளிதழ்ல ஆங்கிலேய அரசு என்ன மாதிரியான சட்டம் போட்டாலும் தொடர்ச்சியா எதிர்த்து பல கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஹிந்து மதத்துடைய அடையாளமா இருக்கக்கூடிய குழந்தை திருமணம்ன்ற சட்டத்தை ஆங்கிலேய அரசு எதிர்க்க துணியுதுன்னு சொல்லி அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல கட்டுரைகள்லாம் எழுதுறாரு. அதோடைய விளைவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களே இந்த குழந்தை திருமணம் நம்ம கண்டிப்பா வேணும், அவன் யாரு நம்மளுடைய திருமண முறையெல்லாம் மாற்றுறதுக்கு அப்படின்னு கிளர்ந்து எழுந்து போராட ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவாக அந்த குழந்தை திருமண தடை சட்டம்ன்றது ஆங்கிலேய அரசினால பின்வாங்கப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை எப்படி பின்வாங்கினதுன்ற பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்டம் பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சட்டமாலாம் இயற்றப்படல. அதாவது பெண்களுக்கு 12 வயதுக்கு மேலதான் திருமணம் முடிக்கணும், அதுவும் பெண்கள் பருவமடைந்ததுக்கு பிறகுதான் உடலுறவுக்கு அனுமதிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் அந்த சட்டத்துல இருந்துச்சு. இதை எதிர்த்தே மிகப்பெரிய அளவில் போராட்டத்தெல்லாம் மக்கள் செஞ்சாங்கன்னே சொல்லலாம். ஆனா அந்த சட்டத்தை ஆதரிச்சு மராட்டியரா இருக்கக்கூடிய பண்டார்கர், நீதிபதி ராண்டே இவங்க எல்லாருமா சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதாவது இந்த குழந்தை திருமண தடை சட்டம், இந்த மாற்று சட்டம் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லி தன்னுடைய சர்வஜன சபால இதை ஆதரிச்சு மிகப்பெரிய தீர்மானம்லாம் அவங்க போட்டாங்க. இவங்க 2 பேருமே பிறப்பின் அளவுல ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் இவங்க சமூக நீதி அடிப்படையில் இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சே ஆகணும், நம்ம இன்னும் பழைய மடவைகளை கட்டிட்டு அழுகக்கூடாது அப்படின்னு தெளிவா இருந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய ஆதரவை இதற்கு முன் வச்சாங்க. ஆனா இந்த பிரச்சனையுடைய அடித்தளமாக இருக்கக்கூடியது 1880 எழுதப்பட்ட அந்த கடிதம். அந்த கடிதத்தை எழுதின மலபாரி என்பவர் பிறப்பின் அடிப்படையில் பார்சி மதத்தை சார்ந்தவர் என்பதனால இவருக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடை, ஒரு கோட்பாடை உடைக்கிறதுல எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சாரத்தின் விளைவாகத்தான் மக்களும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கிலேய அரசும் இந்த சட்டத்தை பின்வாங்கிச்சுன்னே சொல்லலாம். இப்படி கைவிடப்பட்ட இந்த சட்டம் 1913 மறுபடி வருது. அதாவது பெண்கள் வயதிற்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை ஆதரிச்சும் எதிர்த்தும் பல குரல்கள் வந்துச்சு. குறிப்பாக பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்றத்திலே இதை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றீங்க பூப்படைவதற்கு பிறகு திருமணம் முடித்தால் தான் திருமணம், அதுக்கு முன்னாடி யாராவது திருமணம் செஞ்சா நீங்க சிறையில் அடைச்சிருவேன்னு சொல்றீங்க, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடந்துகிட்டா எங்களை நரகத்துல போட்டுருவாங்க அப்படின்னு எங்களோட இந்து மதம் சொல்லுது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அதே போலவே இந்த சட்டத்தை ஆதரிச்சு வ.உ.சி. அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதோடைய அணிந்துரை எழுதும் பொழுது சுப்பிரமணிய சிவா என்ற பார்ப்பனர் அதை எதிர்த்து, அதாவது இந்த சட்டம் தவறான சட்டம் அப்படின்னு அவர் எடுத்து எழுதியிருக்காரு. 1920களில் தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அதற்கு பிறகு 1926 தான் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை துவங்குறாரு.
ஆனா உண்மையிலேயே இந்த குழந்தை திருமண ஒழிப்பு அப்படிங்கிறது இன்று நேற்று துவங்கினது கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி கட்டத்தில் இருந்தே நீதிபதி மயூரம் வேதநாயகம் பிள்ளையாக இருக்கட்டும், 20ஆம் நூற்றாண்டுடைய புரட்சிகரமான கவிதைகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட பாரதியாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பெண் விடுதலை பற்றி தொடர்ச்சியா பேசி வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஆனா தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகுதான் அது இயக்கமாக ஒரு செயல் திட்டமாக மாறி மிகப்பெரிய போராட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதோடைய தொடர்ச்சியாகத்தான் முத்துலட்சுமி அம்மையாரும் இதுல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இதோடைய நீட்சியாக 1929ஆம் தேதி செப்டம்பர் 28ஆம் தேதி குழந்தை திருமண தடை சட்டம்ன்றது வருது. இதை முன்மொழிந்தவர் யாருன்னா ஆங்கிலேயராக இருக்கக்கூடிய ஹேப்லஸ் சாரதா என்பவர். அதனால தான் இந்த சட்டம் சாரதா சட்டம்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் சாரதா சட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. இது 1930 ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சட்ட வடிவில் குழந்தை திருமணம் அப்படிங்கிற முறையை தடை செஞ்சு இருந்தாலும் இன்னும் அது நடைமுறையில் இருந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. எப்படி வரதட்சணை கொடுமைங்கிறதுக்கு ஒரு சட்ட வடிவில் நம்ம நிப்பாட்டி வச்சிருந்தாலும் இன்றளவும் அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு சேர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் சமூகத்தில் நிறைவு வந்துகிட்டு தான் இருக்குது. 1929ஆம் ஆண்டு பெண்களுக்கான சுயமரியாதை மாநாட தந்தை பெரியார் அவர்கள் போடுறாரு. அதுலதான் பெண் விடுதலைகள் பற்றிய பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எல்லாம் செஞ்சாரு. ஆனா தந்தை பெரியாருக்கு நல்லாவே தெரியும், வெறும் சட்டத்தின் வாயிலாக மட்டும் இதற்கான தீர்வுகள்லாம் கொண்டு வந்துட முடியாது, இது அதிகப்படியான பிரச்சாரங்கள் மூலமாகத்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்கள் மத்தியிலன்னு தெரியும். இருந்த போதிலும் அதற்கு இந்த மாதிரியான சட்டங்கள் கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் தான் சாரதா சட்டமாகவும் நம்ம பார்க்கப்படுது. இன்றைய சமூகம் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு இப்ப எப்படி நிலை வந்துகிட்டு இருக்குன்னா, இன்றைய அளவுலையுமே குழந்தை திருமணம் என்பது உலக அளவுல 3ல் 1 இந்தியாவில தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 42க்கும் விழுக்காடு குழந்தை திருமணங்கள் தெற்காசியால தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல 33 விழுக்காடு இந்தியாவில தான் நடக்குது, மிச்சம் 9 விழுக்காடு தான் மற்ற நாடுகளில் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள், அதாவது 20 வயதுல இருந்து 49 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், இவங்கள்ட்ட போய் கேட்டப்ப அதுல 58க்கும் விழுக்காட்டுக்கும் அதிகமானவர்கள் தாங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே எங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மேலும் அதுல பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சரியான மருத்துவ வசதியே இல்லாம தான் நாங்க எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வளர்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில வாரியாக பார்த்தோம்னா பீகார் மாநிலத்தில் 68 விழுக்காட்டுக்கும் அதிகமானவர்கள் திருமணங்கள் குழந்தை திருமணமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய காலகட்டத்திலும் கூட. மேலும் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இதோடைய விகிதாசார அடிப்படையில் 68.2 விழுக்காடு அளவுக்கு குழந்தை திருமணம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாநிலங்கள்ல எல்லாம் 20 வயதிலிருந்து 24 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை கூப்பிட்டோம்னா அதுல 2ல் 1 பெண்ணுக்கு குழந்தை திருமணம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம், தமிழகம், கர்நாடகம் இங்க எல்லாம் குழந்தை திருமணம்ன்றது கணிசமான அளவுல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேரளால மட்டும் அது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க வட இந்தியாக்காரங்கள்லாம் வந்து தங்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒட்டுமொத்த அறிக்கையும் கொடுத்தவர் யாருன்னா, யுனெஸ்கோவுக்கான இந்திய அதிகாரியாக இருக்கக்கூடிய டோரா ஜிகுஸ்டி என்பவர். இவர் சொல்றாரு, 20 ஆண்டுகள், கடந்த 20 ஆண்டுகள்ல குழந்தை திருமண ஒழிப்பு என்பதை கண்ணால கூட காண முடியல, சொல்ல போனோம்னா ஒரே ஒரு விழுக்காடு தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்துல இருந்து குழந்தை திருமணத்தை தொடர்ச்சி எரியணும்னா இப்படியே போய்கிட்டு இருந்ததா கண்டிப்பா 50 ஆண்டுகள் கடந்த பிறகுதான் ஒட்டுமொத்தமா ஒழிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேத இதிகாசங்களின் வாயிலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தூவப்பட்ட இந்த நச்சு விதை மிகப்பெரிய மரமா வந்திருக்குது. அதை ஒரே நூற்றாண்டுல வெட்டி எரிய முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டாலும் நம்ம வெட்டாமே விட்டுட்டோம்னா அது இன்னும் பல நூற்றாண்டுகள் நம்ம சமூகத்துல வேரூன்றிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அதை வெட்டி எறிய வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கிறோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி.